ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் கதிரை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. ஸோ கதிர் வந்து லாக்அப்பில் தான் இருக்காங்க. உடனே கதிர் எழுந்திரிச்சு வராங்க. பாண்டியனை பார்த்துட்டு அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. டே கதிர், உன்னை இந்த நிலமையில பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குடா. நீ ராஜியோட அப்பாவை கீழே தள்ளி விட்டியா? நீ நோக்கி விட்டு தான் அவருக்கு அப்படி ஆச்சா? என்னடா ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கதிர் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா நம்ம முத்துவேலை தள்ளி விட்டது குமார் தான். ஸோ குமாரை மாட்டி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனை எதுக்காக மாட்டி விடக்கூடாதுன்னு கதிர் நினைக்கணும். பேசாமல் உண்மையை சொல்லியிருந்தா தப்பு செஞ்ச அந்த குமாரே தண்டனை அனுபவிச்சிருப்பான்ல. தேவையில்லாமல் கதிர் குமாரை காப்பாற்றுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம கதிர் எதுவுமே பேசாமல் இருக்கிறதுனால பாண்டியனுக்கு கோவம் வருது. டே கதிர், என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. ஸோ உடனே கதிர் இருந்துட்டு, அப்பா நான் ராஜியோட அப்பாவை கீழே தள்ளி விடலப்பா. நாங்கள் 2 பேரும் தோப்புக்கு போயிருந்தோம். சும்மா தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த குமார் பின்னாடியே வந்திருக்கான் போல். என்னை பார்த்ததுமே அது இதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். எங்கள் 2 பேரையுமே அதாவது சண்டை போட விடாமல் தடுக்கணுன்றதுக்காக ராஜியோட அப்பாவுமே ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த குமார் தான் நல்லா வேகமாக பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான்ப்பா. பக்கத்தில் திண்ணையில் தலையில் போயிட்டு நல்லா பலமாக விழுந்துருச்சுப்பா. மயங்கி விழுந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. உடனே நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணேன். என்னாலலாம் அவருக்கு அப்படி ஆகலை, அந்த குமாரால தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் கோவமும் வருது. டே கதிர், நீ தப்பே பண்ணாமல் எதுக்காகடா லாக்அப்பில் இருக்கணும்? தப்பு பண்ணாமல் ஜாலியாக இருக்கணுமா? இங்கே பாரு கதிர், இப்போவே நீ இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்த நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்குறாங்க. ஸோ பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், இதெல்லாம் எனக்கு சரின்னு படல. அவன் பொறுக்கி பையன்டா, அவனை எதுக்காக நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா, அதை நான் நேரம் வரப்போ சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம பாண்டியனுமே வேறு வழி இல்லாமல் கதிர்க்காக சத்தியம் பண்ணிடுறாங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. நீ தப்பு பண்ணல அப்படிங்கிறத போலீஸ்கிட்ட நிரூபணம் செஞ்சால் மட்டும்தான் உன்னை வெளியே விடுவாங்கடா. நான் என்னடா பண்ண முடியும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இப்போ உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் நினச்சி கவலையப்படாதீங்க. மாமா இப்போ எப்படி இருக்காரு? அவர் சரியாயிட்டார்ல, அதை பற்றிலாம் எதுவும் தெரியலடா. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஆனால் டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லலை. எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னே எனக்குமே ஒன்றுமே புரியலடா. உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்ற உடனே நானும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டேன். அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல, போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, அவரை நீங்கள் கூடவே இருந்து பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இப்போவே உடனே கிளம்புங்கப்பா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டே கதிர், உன்னை எப்படா வெளியே கொண்டு வருது? அதெல்லாம் தானாக நடக்கும்ப்பா. அவர் கண் விழிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்னை காப்பாற்றிடுவார். அவர் வந்து நான் தப்பு பண்ணல அப்படின்றத அவர் வாயால் சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நீங்கள் அவர் பக்கத்துலேயே இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் விஷயமாக தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கேன்சர் இருக்குது. ஸோ இப்போ அடிப்பட்டதுனால இந்த கேன்சருக்கும் அதுக்கும் ஏதாவது லிங்க் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு பயம் தான் நமக்கு அது இருக்குது. ஸோ கூடவே இருக்க சொல்கிறாங்க. என்னடா நீ ராஜியோட அப்பா மேலே இம்புட்டு பாசமாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் அவர் கூடவே இருக்குன்னு சொல்கிறியா? அவங்க சொந்தக்காரவங்க, ஏன் உன் அம்மா கூட அங்கே தான்டா இருக்கா, அவங்கெல்லாம் எல்லாருமே இருக்காங்கல்ல, அதெல்லாம் நீ நினச்சி கவலைப்படாத கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா, நீங்கள் அவர் கூடவே இருந்து பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஏன் இவ்வளோ பதட்டமாக சொல்கிற? ஏதாவது முக்கியமான விஷயமாடா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாதுப்பா, நீங்கள் அவர் கூட இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா நான் போகிறேன், நீ எப்படா வெளியே வருவ? அப்பா நான் வந்துடுவேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ பாண்டியனுமே வெளியே வராங்க. இப்போ ராஜீவ் சரவணனும் மாமா, அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா கேட்குறாங்க. உடனே பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்துமா, கதிர் இப்போவே போயிட்டு உன் அப்பாவை பார்க்க சொல்கிறாம்மா. உன் அப்பா மட்டும் கண் விழிச்சிட்டாரு அப்படின்னா அங்கே என்ன நடந்தது அப்படின்றத அவரே சொல்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இப்போதைக்கு நீங்கள் யாரும் இங்கே இருக்க வேண்டாம். அதாவது அதான் உன் அப்பா கூடவே இருக்க சொல்லியிருக்காண்டா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ராஜு இருந்துட்டு, என்ன என்ன மாமா நீங்கள் சொல்கிறீங்க? அவர் கூட எல்லோரும் தான் இருக்காங்க. கதிரை நம்ம எப்படியாவது வெளியே கொண்டு போகணும்.
அவனை லாக்கப்பில் வச்சுட்டு நம்ம எப்படி நிம்மதியாக அங்கே இருக்க முடியும்? அவனை கையோட கூட்டிகிட்டு போயிடலாமாம்மா, அவன் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான், நான் போலீஸ்கிட்ட பேசுகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா வேண்டாம், எனக்கு என்னமோ கதிர் சொன்னது தான் கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அதுக்கான எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது உன் அப்பா மட்டும் கண் விழிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன நடந்தது அப்படின்றத அவர் சொல்லுவார். கண்டிப்பாக நம்ம கதிர் மேலே எந்த தப்புமே இருக்காது. நம்ம வா அங்கே போய் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். உன் அப்பா இப்போ என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்காருன்றதையுமே நம்ம பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் ராஜியையும் நம்ம சரவணனையும் கூட்டிக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே குமார் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேக்கும் இங்கேக்கும்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. பெரியப்பா மட்டும் கண் விழிச்சிட்டாரு அப்படின்னா அவ்வளோதான், நம்ம தான் கீழே தள்ளி விட்டோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவாங்க. நம்ம வேற அபாண்டமாக அந்த கதிர் மேலே பழியை போட்டுட்டோம். பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்துலேயும் பதட்டத்துலேயும் அந்த கதிர் மேலே பழியை போட்டுட்டோமே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வெளியேன்னு நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டேய் குமார், என்னடா என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி அங்கேக்கும் இங்கேக்கும் நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதுவெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னடா உன் முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு, உன் முகமும் சரியில்லை, எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குறாங்க. அந்த பயம் பதட்டம் எல்லாமே இங்கே சக்திவேலுக்கு புரியுது. ஆனாலுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம சக்திவேலுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக இவன் நம்மக்கிட்ட சொல்லி தான் ஆகணும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்து தான் ஆகணும். இவனால் ரொம்ப நேரமெல்லாம் உண்மையை மறைக்க முடியாது, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே போலீஸுமே அதாவது முத்துவேல்கிட்ட விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி டாக்டர்கிட்ட கால் பண்ணி பேசுவோம், முத்துவேல் என்ன மாதிரியான கண்டிஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் சொல்லிடுவோம், கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ முத்துவேல் கிட்ட இப்போ போகிறாங்க, முத்துவேலை வந்து செக் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் முத்துவேலுமே கண் விழிச்சிடுறாரு. ஸோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கீழே விழுந்ததுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றத எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது உடனே போலீஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸுமே வராங்க. போலீஸ் வந்து இங்கே முத்துவேல் கிட்ட, முத்துவேல் சார் உங்களை கீழே தள்ளி விட்டது, அதாவது உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மருமகன் தான் அந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி சக்திவேல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நேரில் பார்த்த சாட்சியுமே குமார் தான் இருக்கார். அவருமே சொன்னார் உங்கள் மருமகன் தான் உங்களை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் மருமகனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கோம். அங்கே என்ன நடந்தது சார், உங்ககிட்டயுமே சின்னதாக ஒரு விசாரணை நடத்திட்டோம் அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆகிடும், அதுக்காக தான் வந்திருக்கோம். சொல்லுங்கள் அங்கே என்ன நடந்தது, உங்கள் மருமகன் தான் உங்களை கீழே நுணுக்கி விட்டாரா, வேணும்னே செஞ்சதா இது, குமார் சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ குமாருமே வெளியே இருந்து எட்டி அந்த பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளே வந்து டாக்டர்ஸ் போலீஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இங்கே முத்துவேல் இருந்துட்டு நல்லா யோசிக்கிறாங்க. அதாவது குமாரை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்திவேல் கோவப்படுவான், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது முத்துவேல் வந்து யோசித்து ஒரு முடிவை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னை யாருமே நோக்கி விடலை, நானாக தான் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன், மற்றபடி என் மருமகனோ இல்லை வேறு யாரோ என்னை கொலை பண்ண முயற்சியும் பண்ணல, என்னை தள்ளியும் விடலை, நானாக இது யதார்த்தமாக தெரியாமல் நடந்த செயல் தான், மற்றபடி வேறு யாருமே பிளான் பண்ணியெல்லாம் இந்த விஷயத்த செய்யலை அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது போலீஸ் இருந்துட்டு அப்போது அவங்க மருமகன் மேலே எந்த தப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் மருமக பிள்ளை மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்றத இங்கே நம்ம முத்துவேல் வந்து போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சைனையுமே போட சொல்கிறாங்க, சைனையுமே போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸுமே அங்கேருந்து கிளம்ப போகிறப்போ முத்துவேல் இருந்துட்டு சீக்கிரமாக என் மருமகனை வெளியே விட்டுருங்க, அவன் தப்பு பண்ணலை, தப்பு பண்ணாமல் தண்டனையை யாருமே அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லவும் போலீஸ் இருந்துட்டு சரிங்க சார், அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உங்கள் மருமகனை அனுப்பி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது முத்துவேல் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, கதிருக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு, இப்படி ஒரு நல்ல தங்கமான பிள்ளை என் பிள்ளைக்கு புருஷனாக கிடச்சிருக்கிறதுக்கு என் பிள்ளையும் சரி என் குடும்பமும் சரி எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா
நான் அதாவது தப்பு செஞ்சவனே நல்லா ஜாலியாக வெளியே நடமாடிக்கிட்டு இருக்கான். ஆனால் தப்பு செய்யாத கதிர் தம்மையில் தப்பை தூக்கி போட்டுக்கிட்டு தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இதனால் யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, குமாரை வந்து நம்ம பழி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருக்கான் போல். எவ்வளோ நல்ல பையன், எவ்வளோ தங்கமான பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே நம்ம முத்துவேல் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே முத்துவேலுக்கு அவ்வளோ ஒரு மனசு நிறைவாக இருக்குது. ராஜி நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தராக இங்கே பழனி, அதுக்கப்புறம் நம்ம வடிவு, மாறின்னு இவங்க எல்லாருமே டாக்டர்கிட்ட கேட்டுட்டு முத்துவேலை பார்க்குறதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு உள்ளே வராங்க. வடிவு பயங்கரமாக அழுகுறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. முத்துவேல் இருந்துட்டு, ஏன் வடிவு நீ அழுகாத, எனக்கு ஒன்றும் இல்லை, உன் புருஷனுக்கு 100 ஆயுசு கெட்டி வடிவு, நான் உங்களை விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன் சரியா, இப்படி கண்ணை கசக்கிட்டு நிற்காத, நீங்கள் எல்லாருமே இப்படி ஃபீல் பண்ணி அழுதீங்க அப்படின்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க. உடனே அப்பத்தாவுமே அழுதுகிட்டே, ஐயா முத்து, உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்திருந்தா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்யா, நீதாயா எல்லாமே, நம்ம வீட்டோட ஆழமரமே நீதாயா, நீ மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பமே வாடி வதங்கி போயிடும்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தாவுமே கண் கலங்குறாங்க. அப்பத்தா ஆத்தா இப்போ தானே ஆத்தா உங்ககிட்ட இப்போ எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் யாருமே இப்படி கண் கலங்கக்கூடாது, எனக்காக யாருமே நீங்கள் வருத்தப்படக்கூடாது, நீங்கள் எல்லாருமே சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் எனக்குமே மனசுக்கு ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். இனிமேல் யாராவது கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி விட்டீங்க அவ்வளோதான், நான் பேசவே மாட்டேன் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ வடிவுமே அப்படியே சிரிச்சிடுறாங்க. தன்னோட புருஷனுக்கு, தன்னோட கணவனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வடிவுக்கு உசுரே வருது. ஸோ நம்ம மாறியுமே, மாமா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப பதறி போயிட்டோம் மாமா, எப்படி உங்களுக்கு எதுவும் ஆகலை, அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்காவும் அத்தையும் 2 பேருமா சேர்ந்து எம்புட்டு கும்பிடுதல் வேண்டுதல் வச்சுருக்காங்க தெரியுமா மாமா, நீங்கள் உயிர் பொழைச்சி வந்துடணும்னு சொல்லிட்டு 1008 வேண்டுதல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாறி வந்து சொல்கிறாங்க. எங்கள் முத்துவேல் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே உங்களுக்கு எதுவும் ஆகலைண்ணே, இப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. டே சக்தி, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சக்தி, இங்கே பாருங்கண்ணே, இந்த கதிர் பயலால் தான் உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவமே நடந்தது, அவனை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், அவன் நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கு மட்டும்தான் ஆசைப்படுறானே, அந்த மாதிரி ஒரு பரதேசி பையனாலும் பஞ்ச பையன் கூடலாம் பேசவே கூடாதுண்ணே, அவன் சரியில்லைண்ணே. இங்கே பாருங்கண்ணே, இதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட சவகாசமே வச்சுக்கக்கூடாது, இன்றைக்கி உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்திருந்தா நாங்கள் எவ்வளோ பணம் எம்பிட்டு பணத்தை கொட்டியிருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு திரும்பி கிடைச்சிருக்க மாட்டீங்க, அது கிடைச்சிருக்க மாட்டீங்கண்ணே. எப்படியோ உங்களுக்கு எதுவும் ஆகலை, அவன் தப்பிச்சிட்டான், உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்திருந்தது அப்படின்னா அவனை கொன்று போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு, சக்தி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, கதிரால் எனக்கு எதுவும் ஆகலை, நானாக தான் கால் தடுக்கி கீழே விழுந்தனே தவிர மற்றபடி எனக்கா அதாவது நான் செத்துறணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியெல்லாம் கதிர் எதுவுமே பண்ணல, நாங்கள் 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அண்ணே வேண்டாண்ணே, அந்த கதிர் பயலால் தான் உங்களுக்கு இப்படி நடந்தது, அவன் சரியில்லைண்ணே, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் ஏன்னா இப்படி அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னு தெரியல எனக்கு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அவனோட உறவை அத்து விட்டுருங்கண்ணே, அவன் கூட இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி கெட்ட நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சக்தி சும்மா இரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவேல் பேசுனது எல்லாத்தையுமே நம்ம குமார் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ குமாருக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது கதிரும் சரி நம்ம முத்துவேலும் சரி குமாரை வந்து மாட்டி விடவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அதாவது குமாருக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்ம அதாவது நம்மளை யாரையுமே மாட்டி விடலையே, பெரியப்பாவும் சரி கதிரும் சரி 2 பேருமே ரொம்பவே பெரிய மனசு குணமாக தான் நடந்துக்கிட்டாங்க. நம்ம தான் ரொம்பவே சீப்பாக கேவலமாக நம்ம கதிர் மேலே பழியை போட்டுட்டு நம்ம இப்போது தப்பு செஞ்சுட்டு நம்ம வெளியே இருக்கோம், தப்பு செய்யாமல் தண்டனை கதிர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், பேசாமல் எல்லார் காலையும் விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் தனக்கு தானே பேசிக்கிறாங்க. ஸோ உடனே முத்துவேல் இருந்துட்டு, குமார் ஏன் குமார் அங்கேயே தள்ளி நிற்கிற, வா குமார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே இங்கே நம்ம குமாருமே அழுதுகிட்டே வராங்க. ஏன் குமார் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு, பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து பயங்கரமாக கதறி அழுகுறாங்க.
உடனே நம்ம சக்திவேலுக்கும் சரி, வடிவு, மாரி, அப்பத்தா இவங்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. நம்ம கோமதியுமே அங்கே தான் இருக்காங்க. எதுக்காக இவன் காலில் விழுந்து அழுகுறான்? ஓ, ஒரு வேளை அண்ணனுக்கு எதுவும் ஆகலைல்ல, அதனால தான் காலில் விழுந்து அழுகுறான் போல் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நம்ம கோமதி மற்றவங்க எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, குமார் ஏன் குமார் எதுக்காக இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே குமார் இருந்துட்டு, இல்லை பெரியப்பா, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் பெரியப்பா. என்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க பெரியப்பா. உங்களுக்கும் சரி, கதிருக்கும் சரி, ரொம்ப மிகப்பெரிய நல்ல மனசு பெரியப்பா. அதான் உங்கள் நல்ல மனசுக்கு தான் உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் குமார் வந்து பேசுகிறாங்க. மற்றவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் புரியலை. ஆனால் முத்துவேலுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா முத்துவேலை நோக்கி விட்டது நம்ம குமார் தானே. இப்போ சக்திவேல் இருந்துட்டு, டே கூறுகட்ட பையல, என்னடா அந்த கதிர் ரொம்ப நல்ல பையன், நல்ல குணம் படைச்சவன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஏதோ சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு அவனை பற்றி தெரியும்ல. அண்ணன் தான் ஏதோ அந்த கதிரை நம்பி ஏமாறுறாருனா நீயும் அவன் நல்லவன் வல்லவன் சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாருடா குமார், அண்ணன்றதுனால அண்ணனை என்னால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நீ என் பையன், உன்னை வெளுத்து வாங்கிடுவோம் பார்த்துக்கோ. இன்னொரு நாளைக்கு அந்த கதிர் ரொம்ப நல்லவன், அவன் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கட்டும், அவனுக்கு சொத்து பத்தெல்லாம் தூக்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு போட்டு வச்சுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குமாரை இங்கே நம்ம சக்திவேல் பயங்கரமாக திட்டுறாங்க. குமார் இருந்துட்டு, இல்லைப்பா, நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் கதிர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்ல இங்கே நம்ம ராஜி, சரவணன், பாண்டியன் இவங்க எல்லாருமே வராங்க. ஸோ கோமதி கிட்ட உன் அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் உள்ளே தான் இருக்காரு, அவங்க ஃபேமிலி கூட பேசிக்கிட்டு இருக்காரு, நானும் இப்போ தான் பேசிட்டு வந்தேன், அவர் நல்லா தான் இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே ராஜியுமே உள்ளே ஓடி போகிறாங்க. உடனே பாண்டியனுமே பார்க்குறதுக்காக போகவும் இங்கே நம்ம குமார் இருந்துட்டு காலில் விழுந்து, பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, நடந்த சம்பவத்தில் நூக்கி விட்டது, அதாவது உங்களை தள்ளி விட்டது நான் தான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்களும் சரி, கதிரும் சரி என்னை மாட்டி விடவே இல்லை. இதுலருந்தே நீங்கள் எம்புட்டு பெரிய நல்ல மனசுக்கு படைத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா. இதுக்கப்புறம் நான் யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன். நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை நான் ஒத்துக்க மட்டும்தான் பார்ப்பேன். என்னுடைய நல்லதுக்காகவும் மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும்னு நான் என்றைக்குமே நினைக்கவே மாட்டேன். அதே சமயம் என்னால் மற்றவங்க பாதிக்கப்படாத மாதிரி தான் நான் இருப்பேன். இனிமே உங்களை பார்த்து நான் கற்றுக்கிறேன் பெரியப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை கேட்ட சக்திவேல், வடிவு, மாரி, அப்பத்தா, அதுக்கப்புறம் பாண்டியன், ராஜினி இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதாவது செஞ்ச தப்பை இங்கே நம்ம குமார் வந்து ஒத்துக்குனாங்க. ஸோ சக்தி இருந்துட்டு, டே குமார், என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, ஆமாப்பா, பெரியப்பாவை நான் தான் நூக்கி விட்டேன். இந்த கதிரை பார்த்ததுமே எனக்கு கோவம் வந்துடுச்சு. பெரியப்பா கூட எதுக்காகடா பேசிக்கிட்டு இருக்க, என்னடா பண்ண, பிளான் பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவனை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பெரியப்பா யாரும் சண்டை போடாதீங்க வேண்டான்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருந்தார். நான் தான் கோவத்தில் தெரியாமல் அவரை நூக்கி தள்ளி விட்டுட்டேன். பின்னாடி திண்ணை இருந்தது, எனக்கு சரியாக தெரியல. அவர் அந்த திண்ணையில் தலையை விட்டு மயங்கி விழுந்துட்டார். எனக்குமே ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் ஆயிடுச்சுப்பா. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அதான் அங்கேருந்து நான் வந்துட்டேன். என்னால் பெரியப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஒரு பயத்தில் தான் கதிர் மேலே பழிய போட்டுட்டேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியனுமே இதை பார்த்துட்டு சும்மா தான் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே கதிரையுமே வெளியே விட்டுடுறாங்க. ஏன்னா நம்ம போலீஸ் வந்து முத்துவேல்கிட்ட விசாரணை பண்ணதில்ல, கதிர் வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதி வாங்கிக்கிட்டு சைனையும் பண்ணிவிட்டு நம்ம கதிர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் நேராக கிளம்பி வந்திருப்பாங்க. ஏன்னா மாமாவுக்கு என்னாச்சு ஏதாச்சோ, அவருக்கு கேன்சர் இருக்குது, இந்த விஷயம் மற்றவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமும் படுறாரு. ரொம்பவே பயந்துக்கிட்டே ஓடி வராங்க. உடனே இங்கே சக்திவேல் இங்கே குமாரை பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, அண்ணனே ஏற்கனவே சர்ஜரி பண்ணிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்காரு உடம்பு முடியாமல், அவரை போய் தள்ளி விட்டுருக்கியடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, சக்தி, அதான் குமார் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டான்ல, இதுக்கப்புறம் எதுக்காக நீ அவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே, உங்களை போய் இப்படி தள்ளி விட்டு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கானே, இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனை நான் இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. உடனே குமார் இருந்துட்டு, என்ன இந்த அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, பெரியப்பா தான் நம்ம மேலே கோவப்படுவார்னு பார்த்தா இந்த ஆள் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காம மனசுக்குள்ளேயே பயங்கரமாக பட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே
இங்கே கதிருமே வராங்க. கதிருமே பாண்டி இது நம்ம முத்துவேலை பார்த்துட்டு, மாமா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலை தான் நலம் விசாரிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அதாவது முத்துவேல் மேலே சக்திவேலுக்கு பாசமெல்லாம் நிறையவே இருக்குது. என்ன ஒன்று, சொத்துனா அதை விட ஆசை. சொத்து யார் கைக்குமே போயிடக்கூடாது, தன்னோட கைக்கு மட்டும்தான் வரணும், அண்ணனோட மொத்த சொத்தும் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசை, பேராசைன்னு கூட சொல்லலாம். அந்த ஆசையெல்லாம் நம்ம சக்திவேலுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சக்திவேலுக்கு முத்துவேல் மேலே ரொம்ப பாசம் அதிகம். அதனால் குமாரன் இப்போவே அவன் பண்ண தப்புக்கு ஒரு நாளாவது ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி வரவும் சொல்லிடுறாங்க. இப்போ இங்கே கதிர் இருந்துட்டு நம்ம முத்துவேல்கிட்ட உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, கதிர் என்னால் நீ நிறைய கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் நினச்சி கவலையப்படாதீங்க, உங்களுக்காக தானே, நல்லதுக்காக தானே நான் இப்படியெல்லாம் ஒரு தண்டனை அனுபவிக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைல்ல, என்னை பற்றி நீங்கள் நினச்சி கவலையே படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் இப்போ ரிலாக்ஸாக ரொம்பவும் சந்தோஷமாக மனசை சாந்தமாக வச்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் இப்போ ரொம்ப மெயினே, நீங்கள் இந்த ஒரு சில பிரச்சனையிலேருந்து திரும்ப வரணும் மாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேன்சரை மீன் பண்ணி சொல்கிறாங்க. அது நம்ம முத்துவேலுக்குமே புரியுது. ஸோ உடனே நம்ம கதிர் வந்து முத்துவேல்கிட்ட ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் அரவணைப்பாகவும் பேசுகிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம சக்திவேல் வந்து கவனிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம கதிர் மேலே இருந்த பகை எல்லாமே காணாமல் போய் பாசம் தான் வருது. இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் தாண்டி அண்ணன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே நம்ம சக்திவேல் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ உடனே இங்கே கதிர்கிட்ட போயிட்டு, கதிர் அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேலே கை வைக்கிறாங்க. இது எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே சக்திவேலுக்கு சுத்தமாக நம்ம பாண்டியன் ஃபேமிலியில் உள்ள ஒருத்தரை கூட பிடிக்கவே பிடிக்காது. யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுவாங்க. ஸோ தன்னோட அண்ணனுக்காக இவ்வளோ தூரம் நிறைய செஞ்சுருக்கான் இவன் அப்படின்றத எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. கதிர் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. என்ன எதுக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா இந்த குமார் பையன் என் அண்ணனை கீழே நூக்கி தள்ளி விட்டுட்டு பயத்தில் ஓடி வந்துட்டுருக்கான், ஆனால் நீ புத்திசாலித்தனமாக யோசித்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி என் அண்ணனை இப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால தான், கரெக்டான டைமில் அட்மிட் பண்ணதுனால தானே இப்போது அண்ணன் உசுரோடு இருக்குது. அண்ணன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்ணன் எங்கள் குடும்பத்துக்காக நிறைய செஞ்சுருக்கு, அண்ணன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீடே அப்படியே ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்கும். என் அண்ணனை கரெக்டான சமயத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கி என் அண்ணனை உயிரோடு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நீதான்ப்பா. உண்மையாகவே உனக்கு ரொம்ப பெரிய குணம். அது மட்டும் இல்லாமல் நீ தப்பே செய்யாமல் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் தப்பு செஞ்ச என் பையன் குமார் இப்படி வெளியே நல்லபடியாக நடமாடிக்கிட்டு இருக்கான். வேறு எங்கேயாவது இந்த பிரச்சனை நடந்திருந்தா கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் என் அண்ணனவே நூக்கி விட்டுட்டு நான் இதை செய்யலாம் அவன் தான் செஞ்சான்னு சொல்லிட்டு உன் மேலே பழியை போட்டுட்டு அவன் வெளியே நடமாட்டிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் நீ இவ்வளோ பெரிய மனசு குணமா, எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் மேலே அந்த பழியை போட்டுக்கிட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்ச. இதுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு நான் எப்படி என்ன சொல்லி இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு எல்லாத்துக்குமா ஒரே ஒரு வார்த்தை தான், நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, இது என்னுடைய கடமைங்க, முத்துவேல் மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர், அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் பாதையில் விட்டுட்டு வந்துடுவேன்னா என்ன, அவர் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், சொத்து பணம் காசுன்னு இது எதுக்காகவும் நான் ஆசைப்பட கிடையாது, எல்லாமே எல்லாருமே நல்லா இருக்கணும், உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, பாசம், அதாவது சொல்லப்போனால் பணத்தை விட ரொம்ப மகிமையானதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா உறவு, பாசங்கள், அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிற மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லாம் தான் நான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். பணம் காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், அதெல்லாம் பெருசே கிடையாது, மனுஷங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் கதிர் பேசுகிறாங்க. ஸோ நம்ம கதிர் சக்திவேலுக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூடிய சீக்கிரமே நம்ம முத்துவேலுக்கு இருக்கிற கேன்சர் எல்லாமே ரொம்பவே அதாவது க்யூர் ஆகிடணும், கிளியர் ஆகி அவங்க சந்தோஷமாக தன்னோட குடும்பத்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. வீடியோவை முழுசாக பார்த்துறவங்க இந்த வீடியோ கீழே ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள்.
அதே சமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.